அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, எங்கள் மேல் காட்டுகிற இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அதெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 3வது அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். முந்தின அதிகாரத்துல அன்னாள் தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து தேவாலயத்துல விட்டுட்டு போனதை பார்த்தோம். அங்க ஏலிக்கு கீழே இந்த சாமுவேல் பணிவிடை, கர்த்தருடைய பணிவிடை, கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆலயத்துல செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. ஆண்டவர் பேசுகிறது ரொம்ப அபூர்வமாய் இருந்தது. ஆனா முந்தின அதிகாரத்துல 27வது வசனத்துல தேவனுடைய மனுஷன் ஏலி இடத்துல பேசுறத நம்ம வாசித்தோம். ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நேரடியா யாருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டவில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஏலி தன்னோட இடத்துல படுத்திருந்தான். அவனுக்கு கண் பார்வை சரியா இல்லை. நான் வயதான நாட்கள் ஆனதுனால அவனால சரியா பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தார். தேவனுடைய பெட்டி இருக்கிறது. தேவனுடைய பெட்டி தேவ பிரசனத்தை குறிக்கும். அந்த தேவ பிரசனம் இருக்கிற தேவ பெட்டி இருக்கிற அந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கும். அந்த ஆலயத்துல விளக்கு அணைந்து போகும் மட்டும் சாமுவேல் முன்னே அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டார். யாத்ராகமம் 27வது அதிகாரம் 20-21 வசனத்துல ஆசாரியர்கள் அந்த விளக்கு ஆலயத்துல ஏற்றணும். சாயங்காலத்துல இருந்து விடியற்காலை வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது ஆசாரியர்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அந்த விளக்கு அணையும் முன்னே சாமுவேல் போய் படுத்து கொண்டார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். இப்ப கர்த்தரோட சத்தம் கேக்குது சாமுவேலுக்கு. உடனே அவன் இதோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏலி தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். நான் உன்னைய கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் போய் படுத்து. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். 2வது முறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா கூட சாமுவேலுக்கு தெரியல. ஏலியின் இடத்துல மறுபடியும் போய் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஆலயத்துல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதனால இவர் தான் கூப்பிட்டு இருப்பாரு அப்படின்னால போய் இவன் கேட்கறான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அது கர்த்தருடைய சத்தம் அப்படின்றது சாமுவேலுக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆண்டவரோட வார்த்தை அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3வது முறையா சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு.
ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தேவன், ஜீவன் உள்ளவர். அவருடைய சத்தத்தை நாமும் கேட்கலாம். எப்படி சாமுவேலுக்கு அன்னைக்கு சத்தம் கேட்டுச்சோ அது போலவே கர்த்தர் நம்ம கூடயும் பேசுவாங்க. நம்மளும் அவருடைய சத்தத்தை கேட்கலாம். இப்ப 3வது முறை சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, இப்பதான் ஏலிக்கு புரியுது கர்த்தர் தான் கூப்பிடுறாரு. ஏன்னா அங்க இவங்க 2 பேரை தவிர ஆலயத்துல கர்த்தருடைய பிரசனம் தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் தான் பேசுறாரு அப்படின்றத ஏலி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அப்ப ஏலி சாமுவேலை சரியா கைட் பண்றாரு. ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கும் கூட ஒரு மென்டர் இருக்கணும். நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இருக்கணும். இங்க ஏலி சாமுவேல்கிட்ட சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி அந்த சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தெளிவா பேசுவார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, இப்ப கர்த்தர் நின்று முன் போல திரும்ப கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஏன்னா அந்த ஏலி சொல்லி கொடுத்தத அப்படியே செயல்படுத்துறாரு சாமுவேல். இப்படி ஒரு கீழ்ப்படிதல் சாமுவேலிடத்துல இருந்தது. நம்மளும் கூட ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிய உண்டு பண்ணும். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டு இருக்கும். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அதை கேட்டேன்னா அது எல்லாரோட காதுகள்லையும் தொனித்து கொண்டு இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யற அந்த செய்தி எல்லாரோட காதுலையும் கேட்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும், எங்க சொன்னாரு அப்படின்னா முந்தின அதிகாரம் 2வது அதிகாரத்துல 27ல இருந்து 36 வரைக்கும் ஆண்டவர் ஏலி குடும்பத்தை குறித்து பேசினார். அந்த சொன்ன எல்லாவற்றையும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். சொன்னத செய்ய போறேன் ஆண்டவர் சொல்றாங்க. அதை நானே தொடங்கி நானே முடிச்சுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், ஏலிக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம், அவங்க செய்கிற பாவ செயல்கள் எல்லாம் ஏலிக்கு தெரியும். அது அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணல, செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அடக்கல, அந்த பாவத்தினால நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன், நியாய தீர்ப்பு செய்ய போறேன் அந்த குடும்பத்துக்கு, எனக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறாங்க. அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆண்டவரே பேசுறாரு. அவங்களோட அக்கிரமத்துக்கு எந்த பலி செலுத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படாது, எந்த காணிக்கையை கொண்டு கொடுத்தாலும் அந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆண்டவர் பேசி முடிச்ச பிறகு காலையில வரைக்கும் அவன் அங்கேயே படுத்திருந்துட்டு கதவை
காலையில திறக்கிறார். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அவனுக்கு சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா ஏலியோட குடும்பம் அழிய போகுது அப்படின்ற செய்திய சொல்றதுக்கு சாமுவேலுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏலியோ சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். சாமுவேலை கூப்பிட்டு, அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லு, மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏலி சாமுவேல்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அவர் கர்த்தர், அவர் சித்தத்தின்படி அவருக்கு சித்தமானத அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்படைக்கிறான். அவர் பார்வைக்கு எது நலமானதோ அது நடக்கட்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அது அறிந்த ஏலி இங்க சொல்றான், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி எதனாலும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். சாமுவேல் வளர்றத சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவர் என்னென்ன வார்த்தைய சாமுவேல்கிட்ட சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத குறிச்சு உபாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்துல, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசினா அவன் சொன்னது அப்படியே நடக்கணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் மாற்ற மாட்டாரு, சொன்னபடி செய்வாரு. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை, நடைபெறாம போகல. சாமுவேல் மூலம் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் அப்படியே நடந்தது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. தீர்க்கதரிசினா யாரு அப்படின்னா, கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தரிடத்துல சொல்லணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய சாமுவேல் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சாமுவேல் சொல்லிட்டா அது அப்படியே நடந்துச்சு, ஒரு வார்த்தை கூட தப்பல. அதனால ஜனங்கள் எல்லாம் சாமுவேல தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொண்டாங்க. தான் முதல் பெயர்சபா மட்டும் அப்படின்னு சொல்றது வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் அந்த இடம் ஃபுல்லா முழுவதையும் சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் தேசம் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விளங்குச்சு. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். சீலோவுல தான் ஆலயம் இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா 18வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க கர்த்தர் தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசி தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் அப்படின்றத பார்க்கிறோம். நம்மளும்
அவருடைய வார்த்தைய தியானிக்கும் போது அதன் மூலம் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நம்ம கையில இருக்கிறது விலையேற பெற்ற பொக்கிஷம் வேத புஸ்தகம். அந்த வேத புஸ்தகத்தை வாசித்து தியானிக்கும் போது தேவனை பற்றிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துல பணிவிடை செய்து இருந்தாரு. அப்ப அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. யாருக்கும் தரிசனம் தந்ததில்ல. ஆலயத்துல படுத்திருக்கும் போது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாரு. சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிடுற சத்தம் கேட்டோன்னே அவர் போய் ஏலிகிட்ட போய் கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீங்களான்னு. இந்த மாதிரி 3 முறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஒவ்வொரு தடவையும் ஏலிகிட்ட போகும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கூப்பிடலன்னு சொன்னாரு. அடுத்து 4வது முறை போறப்ப சாமுவேல் ஏலி சொன்னாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு சாமுவேல் சொன்ன போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசினாரு. ஏலியோட குடும்பத்துல நான் சொன்ன சாபம் எல்லாம் நிறைவேற போகுது. அவங்க பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். அதெல்லாம் இந்த நாட்கள்ல நடக்க போகுது அப்படின்றத பேசினாரு. பொழுது விடிந்த பிறகு ஆலயத்தோட கதவை திறந்து சாமுவேல் வெளியே வந்தாரு. ஏலி ஆண்டவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டாரு. சாமுவேலும் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொன்ன உடனே ஏலி அதை அப்படியே ஏற்றுக்கொள்றாரு. அவர் கர்த்தர், அவரோட பார்வைக்கு எது நலமானதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத தியானிச்சோம். சாமுவேலோடு கர்த்தர் கூட இருந்தாரு. அவர் மூலம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறுச்சு. அதனால இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்றத அறிந்து கொண்டாங்க. கர்த்தர் சீலோவிலே தரிசனம் தந்தாரு. அவர் தம்முடைய வார்த்தைகள்னால சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். நம்மளும் வேத வசனத்தை வாசித்து அவர் அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுகிற தெய்வம் அப்படின்றத நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேலோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, வேத வசனத்தை தியானித்து அதிலிருந்து உம்மை அறிகிற அறிவை நாங்க பெற்றுக்கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.